வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். வயநாட்டில் இரவு பகலாக தொடரும் மீட்பு பணி. தோண்ட மீட்கப்படும் சடலங்களால் 260 தாண்டிய பலி எண்ணிக்கை என நாட்டு மக்களின் நெஞ்சங்களை உலுக்கிய நாள் இன்று. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இன்று 260 தாண்டியது. மண்ணுக்குள் புதைந்த உடல்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு அதிகரிப்பு. முண்டகையில் இருந்த 400 வீடுகளில் வெறும் 40 வீடுகளே மிஞ்சியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு, குடிநீர் விநியோகம். சூரல்மலை ரிசார்ட்டில் சிக்கி தவித்த 19 சுற்றுலா பயணிகளை மீட்டது ராணுவம். பேரிடர் குறித்து 5 நாட்களுக்கு முன்பே மத்திய அரசு எச்சரித்தும் மக்களை வெளியேற்றாதது ஏன்? கேரள அரசுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கேள்வி. எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொண்டிருந்தால் நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்காது எனவும் கருத்து. நிலச்சரிவுக்கு பின்னரே வயநாடு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. இது குற்றம் சாட்டுவதற்கான நேரம் அல்ல என அமித்ஷாவுக்கு பினராயி விஜயன் பதிலடி. வயநாடு மக்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று வலியுறுத்தல். பாதிப்புகளை பார்வையிட நாளை வயநாடு செல்ல உள்ளதாகவும் தகவல். கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உறுதி. 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை கேரள முதலமைச்சரிடம் வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. காவிரி மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இன்று வலியுறுத்தல். 2 மாநில அரசுகளும் அமர்ந்து பேசி தீர்வு காணுமாறு பிரதமர் மோடி அறிவுரை. ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் இன்று படுகொலை. புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்றிருந்த போது ஏவுகணை தாக்குதலில் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஈரான் அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம். வயநாடு நிலச்சரிவில் பலியானவர்கள் எண்ணிக்கை இன்று 260 கடந்துள்ளது. மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வரும் நிலையில் முண்டகை சூரல்மலையில் வசித்து வந்த தங்களது உறவினர்களின் நிலை என்ன என்பது தெரியாமல் ஏராளமானோர் மேப்பாடி மருத்துவமனையில் காத்திருக்கின்றனர். கண்ணீருடன் பரிதவிக்கும் அவர்களது பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. வயநாடு நிலச்சரிவில் தங்கள் உறவினர்களை இழந்தவர்கள் அவர்களது நிலை என்னவென்று தெரியாத பரிதவிப்பில் மேப்பாடி மருத்துவமனையிலும் தற்காலிக முகாம்களிலும் கண்ணீருடன் காத்து கிடக்கின்றனர். பெரும்பாலானோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டாலும் அவர்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் உடல்கள் கிடைக்காததால் இறுதிச் சடங்கை கூட முழுமையாக செய்ய முடியாத துயரம் நிலவுகிறது. முண்டகையில் வசித்து வந்த 8 வயது குழந்தை உட்பட தங்களது உறவினரான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை காணவில்லை என பந்தலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயாவும் அவரது குடும்பத்தினரும் கதறியது காண்போரை கலங்க செய்தது. 3 பேர் காணுங்க. அந்த வீட்டிலே இருந்தாங்க அவங்க. ஆனால் எங்கே போனாங்க அந்த மாதிரி உருள் கொட்டி வரும்போதுன்னு மாத்திரம் எங்களுக்கு தெரியலைங்க. 3 பேர் காணுங்க. தேடி பிடிச்சி எங்களுக்கு கொண்டு ஒப்படைக்கணுங்க. எங்ககிட்ட எங்கள் குழந்தைங்க உயிரோடு நாங்கள் பந்தலூர்லேருந்து வரோங்க. கூடலூரைச் சேர்ந்த மல்லிகாவின் 8 வயது பேத்தி தனது மாமா வீட்டிற்கு சென்றபோது நிலச்சரிவில் சிக்கி மாயமாகி உள்ளார். 3 பேரின் உடல்கள் கிடைத்துவிட்டாலும் பேத்தி உள்ளிட்ட 3 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் அவர் கதறுகிறார். இன்னும் நேற்று 3 கோடி ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அது நேற்று ராத்திரி இங்கே மேப்பாடி பள்ளியில் வச்சுட்டு அடக்கம் பண்ணி தைப்பிச்சுட்டாங்க. இங்கேயே இந்த செய்வங்களே செஞ்சுட்டாங்க. இனி 3 என்ன கிடைக்கணுங்க. கிடைச்சா நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஏதாச்சும் செய்யலாட்டு தாங்க இருக்கிறோம். மேப்பாடியைச் சேர்ந்த நவ்ஷீத்தின் உறவினர்களான 11 வயது சிறுமி உட்பட 2 பேர் சடலமாக மீட்கப்பட்ட சூழலில் இன்னும் ஒருவரது உடலுக்காக மருத்துவமனையில் காத்திருக்கிறார். நமக்கு 2ஆவது கிடக்கிறது இருந்தாலும் 1 கிடச்சிருக்கு. நேற்று நைட்லேயே நமக்கு நிலம்பூர்னு கிடச்சது இந்த சின்ன குழந்தையோட. அதுக்கப்புறம் பெரியம்மாவோட கிடைக்கல. இப்போ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு. மழை அதிகமானவுடன் தனது சகோதரி வீட்டிற்கு குடும்பத்தோடு இடம்பெயர்ந்ததால் உயிர் பிழைத்திருக்கும் கமர் தனது நண்பர்களை இழந்துவிட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். மனைவி குழந்தைகளோட என் அக்கா வீட்டுக்கு போனதால நாங்கள் தப்பிச்சிட்டோம்.
ஆனால் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து போயிருச்சு. அதை விட நான் என் நண்பர்களை இழந்துட்டேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தஞ்சமடைந்திருக்கும் மேப்பாடி பள்ளியின் தமிழ் ஆசிரியை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சங்கீதா. தற்போது கல்பட்டாவில் தங்கியிருக்கும் இவர் உறவுகளை இழந்து தமது பள்ளியில் காத்திருப்பவர்களுக்கு உதவுவதற்காக வந்திருப்பதாக கூறுகிறார். இங்கே உட்காந்துருக்கவங்க ஒரு தமிழ் ஃபேமிலி கூடலூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 6 பேரும் எல்லாருமே இறந்துட்டாங்க. பாடியை பார்க்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ இங்கே பாஷை தெரியாதனால, மொழி தெரியாதனால அங்கே மூலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. மதம், மொழி, இனம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மறுபுறம் நிலச்சரிவில் பாறைகளுக்கு இடையே சிக்கி உயிருக்கு போராடிய பூனை ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. இதனை கண்ட சூரல்மலையைச் சேர்ந்த ரஃபீக் என்பவர் பூனையை தான் பராமரிப்பதாக கொண்டு சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள மேப்பாடி அரசு மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி இணைந்துள்ளார். வணக்கம் சிவசபாபதி, இதுவரை எத்தனை பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன? உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? தற்போதைய நிலவரம் என்ன? இங்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அந்த உடலை வந்து ஒப்படைக்கும் போது அவங்களுடைய பேரு, முகவரி எல்லாமே தெளிவாக அவங்க வாங்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல உடல்கள் வந்து கைகால் துண்டு ஆகி வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து ஒப்படைக்க முடியாத, யாருதுன்னு தெரியாமல் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் அது யாரோடது, எந்த உறவினர்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 263 பேர் உடல் வந்து இங்கே வந்து பிஎம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 100கணக்கான பேர் உடல் வந்து கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. சபாபதி, உடல்களை அடையாளம் காண்பதற்கு அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா நிறைய இடங்கள்ல மண்ணுக்குள் புதைந்தும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டும் உடல் பாகங்கள் தனித்தனியாக மீட்கப்படுது. இதை அடையாளம் காண என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? அது உரியவர்களிடம், அவர்களது உறவினர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இங்கே வர்ற உடல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடல்களும் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட வந்து காமிக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகிறப்போ அந்த உடல் வந்து, அதாவது உப்பி அந்த உடல் வந்து வேறு மாதிரியான தோற்றம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மச்சங்கள் அடையாளத்தை வச்சு சில உடல்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் சில தழும்புகளை வச்சு அவங்களுடைய உடல்களை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க முகச்சாயலில் இருந்தாலுமே சில உறவினர்கள் வந்து தங்களுடைய உறவினரோட உடல் தான் அப்படின்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு உடலுக்கும் அவங்களுடைய, அதாவது அந்த மச்சம், தழும்பு போன்றவற்றை வந்து அடையாளமாக மார்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. பலர் மாயமாக இருக்கக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும்னு அஞ்சப்படுகிறது. உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக அடையாளம் காணக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. அடையாளம் காண்பதிலும் மிகுந்த சிரமம் இருக்கின்றது. ஏனென்றால் பல இடங்களில் மண்ணுக்குள் புதைந்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டும் தலை வேறாக, கைகால் வேறாக, உடல் பாகங்கள் சிதைந்துதான் உடல்களானது மீட்கப்படுகிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது மீட்பு குழுவினருக்கு. தற்போதைய கால நிலவரத்தை பார்த்தோம். நன்றி சிவசபாபதி. கேரளா மட்டுமில்ல, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே வெள்ளம், நிலச்சரிவு மாதிரியான இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்கதியாகவே நடந்துகிட்டு இருக்கு. வயநாடுல பலி எண்ணிக்கை 300-400 கூட தாண்டும்னு அஞ்சப்படுது. சரி, என்ன செய்திருந்தால் இந்த சேதத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லது குறைத்திருக்கலாம் என்கிற கேள்விக்கு பதில் எல்லா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுமே கை நீட்டுவது மாதவ் காட்கில் குழுவோட பரிந்துரைகளை கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் சூழலியலாளர் பேராசிரியர் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு, அதாவது 13 பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும், இயற்கை பேரிடர்களின் போது மக்கள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு 2011 தன்னுடைய பரிந்துரைகளை ஆய்வறிக்கையாக மத்திய அரசுக்கு 522 பக்கங்கள் கொண்ட தனது அறிக்கையை காட்கில் குழுவானது சமர்ப்பித்தது. சரி, காட்கில் குழுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது என்பதை நாம் தற்போது பார்க்கலாம். அன்றே எச்சரித்த மாதவ் காட்கில், அலட்சியம் செய்த அரசுகள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாநிலங்களில் குறிப்பாக 3 சூழலியல் மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு காட்கில் குழு தன்னோட பரிந்துரையை அரசுக்கு அளிச்சது. அதாவது எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு வரையறுத்து ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாநிலங்கள் அனைத்தையுமே வந்து
டைப் 1, டைப் 2, டைப் 3, அதாவது சூழலியல் மண்டலம் 1 அப்படிங்கிறது மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், 2 என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், சூழலியல் மண்டலம் 3 அப்படிங்கிறது முக்கியமான பகுதிகள் என்று 3 வகைகளாக வரையறுக்க வேண்டும் என்று காட்கில் குழுவானது பரிந்துரைத்தது. சரி, கேரளாவில் காட்கில் குழு பரிந்துரைத்த மொத்தம் 18 பகுதிகள் கேரளாவில் இருக்குது. அந்த 18 பகுதிகளில் தற்போது பேரழிவை ஏற்பட்டிருக்கக்கூடிய, பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய மேப்பாடி, சூரல்மலை, அட்டமலை, முண்டகை இந்த பகுதிகள் எல்லாமே காட்கில் குழு தன்னுடைய அறிக்கையில் 13 வருடங்களுக்கு முன்பே மத்திய அரசுக்கு தாக்கல் செய்த அறிக்கையில் காட்கில் குழுவானது குறிப்பிட்டிருந்தது. தற்போது அந்த பகுதிகளில்தான் பேரழிவானது ஏற்பட்டிருக்கிறது. 260 பலி எண்ணிக்கை தாண்டி இருக்கிறது. இது மேலும் உயரம் கற்பனை செய்து பார்க்கவே முடியாத அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் அஞ்சப்படுகிறது. சரி, பொதுவாகவே காட்கில் குழு பரிந்துரைத்த சூழலியல் மண்டலம் 1 மற்றும் 2 இங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னு அந்த பரிந்துரையில் சொல்லப்பட்டிருப்பதாவது, கட்டுமான பணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும், வரைமுறைப்படுத்த வேண்டும், குவாரிகள் சிகப்பு வகை தொழிற்சாலைகள், அதாவது ரெட் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டகரி பண்ணியிருப்பாங்க, அந்த வகை தொழிற்சாலைகளுக்கு அனுமதி தரவே கூடாது, குவாரிகள் அமைக்கக்கூடாது, குவாரிகளை ஒருவேளை அமைத்தாலும் கூட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து 100 மீட்டர் தொலைவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் பரிந்துரைகளானது இடம்பெற்றிருந்தது. இது தவிர நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமாக மண் அரிப்பு இருக்கிறது. ஆக மண் அரிப்பை தடுக்க வேண்டும். அந்த மண் அரிப்புக்கான அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால் ஒற்றைப்பயிர் சாகுபடி முறைதான் இருக்கிறது என்று அந்த குழுவானது கண்டறிந்தது. அதனால அந்த ஒற்றைப்பயிர் சாகுபடி முறையை கைவிட வேண்டும் அப்படின்னு அந்த குழு பரிந்துரைத்தது. இது தவிர நதிகளின் போக்கை திசை திருப்பவே கூடாது. அதாவது வனப்பகுதிக்குள் செல்லக்கூடிய ஆறாக இருக்கட்டும் அல்லது ஊர்களுக்குள்ளாக நீர்வழித்தடங்களை கொண்டிருக்கின்ற ஆறுகளாக இருந்தாலும் சரி, அந்த நதிகளின் போக்கை எக்காரணம் கொண்டும் திசை திருப்பவே கூடாது. குவாரிகள், சுரங்கங்கள், அனல் மின் நிலையங்களை அனுமதிக்கவே கூடாது என்று அந்த குழுவில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக காட்கில் தன்னுடைய ஆய்வறிக்கையில் காட்டு நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றக்கூடாது. அதாவது வனப்பகுதிகளை வனப்பகுதியிலாகவே அப்படியே விட வேண்டும். அதாவது காப்பு காடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய விதிகள் அமலில் இருக்கு. இருந்தாலும் கூட பொதுவாகவே காட்டு நிலங்களை மற்ற பயன்பாடுகளுக்கு, அதாவது விவசாய பயன்பாட்டுக்கோ அல்லது அங்கே ஒரு ரிசார்ட் கட்டுவதோ அல்லது தங்கும் விடுதிகள் கட்டுவதோ தொழிற்சாலைகள் கட்டுவதோ வேறு எந்த பயன்பாட்டுக்கும் முற்றிலுமாக காட்டு நிலங்களுக்கு அனுமதி தரவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. குறிப்பாக பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள் வனப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய, அந்த வனப்பகுதியே பல தலைமுறைகளாக வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை காட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது. குறிப்பாக காடுகள் பாதுகாப்பில் அவர்களையும் பங்கெடுக்க செய்து அவர்களுக்கு அதற்காக ஊக்கத்தொகை வழங்கி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் இந்த ஆய்வறிக்கையில் பேராசிரியர் காட்கில் தன்னுடைய பரிந்துரைகள் அளித்தார். 2011 மாதவ் காட்கில் தன்னோட அறிக்கையை அரசுக்கு பரிந்துரைத்தார். இருந்த போதிலும் கூட துரதிர்ஷ்டவசமாக இந்த அறிக்கையை மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள மாநிலங்களும் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமற்றது அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டு இது நிராகரிக்கப்பட்டது. ஒருவேளை மாதவ் காட்கில் தன்னோட அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் கூட தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவானது தவிர்க்கப்பட்டிருக்கும் அல்லது தடுக்கப்பட்டிருக்கும் என்று நம்பலாம். சரி, மாதவ் காட்கில் 2011 மத்திய அரசுக்கு தாக்கல் செய்த தன்னுடைய அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக பகுதிகளை நிறைய குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னதாக மாதவ் காட்கில் குழு 2011 மத்திய அரசே அதை நிராகரிச்சிடுச்சு இல்லையா. 2013 அதுக்கு முன்ன என்ன நடந்தது அப்படின்னா, இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்தது. இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டாலும் துரதிர்ஷ்டவசமாக கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, கஸ்தூரி ரங்கன் குழு என்ன பரிந்துரை செய்தது, காட்கில் குழுவுக்கும் கஸ்தூரி ரங்கன் குழுவுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, காட்கில் குழுவானது மேற்கு தொடர்ச்சி மலையை முழுவதுமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது உதாரணத்திற்கு. ஆனால் கஸ்தூரி ரங்கன் குழு மேற்கு தொடர்ச்சி மலையின் 37% பகுதியை அடையாளம் கண்டது. இந்த 37% பகுதியை சூழலியல் மண்டலமாக அறிவித்தால் போதும், இங்கு பின்வரும் விஷயங்களை தடை செய்யணும். அதாவது இது காட்கில் குழு சொன்ன விஷயங்களோடு ஒத்துப்போகிறது. கிரானைட் குவாரிகளை அமைக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும். சுரங்கங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். ரெட் ஜோன் கேட்டகரி ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த தொழிற்சாலைகளுக்கு அனுமதி தரக்கூடாது என்று கஸ்தூரி ரங்கன் குழுவும் பரிந்துரையில் கூறியிருக்கு. இது தவிர அனல் மின் நிலைய திட்டங்களை அனுமதிக்கவே கூடாது.
கட்டுமான திட்டங்களை அனுமதிக்கலாம், அதே நேரம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள், அதாவது நிபந்தனைகளுடன் கூடிய கட்டுமானங்களுக்கு அனுமதிக்கலாம்னு கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரை செய்தது. 20,000 சதுர மீட்டர் வரை மட்டுமே அதுவும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையுடன் அனுமதிக்கலாம் என்று கஸ்தூரி ரங்கன் குழுவானது பரிந்துரை செய்தது. சரி, முதல்ல காட்கில் குழு பரிந்துரையை அரசே ஏற்றுக்கல, அது வேற விஷயம். அடுத்ததாக அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரைச்ச சில விஷயங்களையாவது அரசுகள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவானது தடுக்கப்பட்டிருக்கும். சரி, காட்கில் குழு தமிழ்நாட்டிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இங்கெல்லாம் இந்த அபாயங்கள் இருக்குது அப்படின்னு காட்கில் குழுவுடைய அறிக்கையிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் சூழலியல் மண்டலம் 1, அதாவது எக்காலஜிக்கல் ஜோன் 1 மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அவை குறிப்பிடப்பட்டன. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, உடுமலை, தற்போது அது திருப்பூர் மாவட்டத்திற்கு சென்றுவிட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல், நீலகிரி மாவட்டத்தை உள்ளடக்கிய உதகை, கூடலூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகள், தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், செங்கோட்டை தற்போது தென்காசி மாவட்டத்திற்கு சென்றுவிட்டது. ஆக தமிழ்நாட்டில் இந்தந்த பகுதிகள் எல்லாமே அபாயமான பகுதிகள். இங்கெல்லாம் கூட பல்வேறு இயற்கை பேரிடர்களின் போது மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கு. அதனால கண்டிப்பா நிறைய விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு காட்கில் குழுவானது பரிந்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது கேரளாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய நிலை, இன்றைய பேரழிவு என்பது நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மற்ற எந்த மாநிலங்களுக்கும் ஏற்படும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நம்பலாம். அதற்கு முன்னதாகவே மாநில அரசுகள், பல்வேறு மாநில அரசுகள், அதாவது கேரளா தொடங்கி கர்நாடகா, மகாராஷ்டிரா வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியானது அமைந்திருக்கிறது. அந்தந்த மாநில அரசுகள் கேரளாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் விரைவாக நடவடிக்கைகளை தொடங்கணும். சுற்றுச்சூழல் அக்கறை செலுத்தி நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. வயநாடு நிலச்சரிவு ஒட்டுமொத்த தேசத்தையும் துயரத்தில் ஆழ்த்திருக்கும் நிலையில் 2வது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மீட்பு பணிகளில் தமிழக அரசின் சிறப்பு குழுவும் கைகோர்த்துள்ளன. வயநாட்டிலிருந்து செய்தியாளர்கள் கார்த்திக் மற்றும் பிரசாத் வழங்கிய தகவல்கள் இவை. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகை, சூரல்மலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக இன்று மீட்பு பணி தொடர்ந்தது. முப்படைகள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்பு பணியை மேற்கொண்ட நிலையில் மண்ணுக்குள் புதைந்த உடல்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சூரல்மலையில் நிலச்சரிவால் மண்ணில் புதைந்த 4 வீடுகளிலிருந்து 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. நிலச்சரிவின் போது சாலி ஆற்றிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடல்கள் அடித்து செல்லப்பட்டதால் நிலம்பூரில் 32 சடலங்களும் 25 உடல் பாகங்களும் மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மண்ணில் புதைந்த 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது சில வீடுகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அதே சமயம் நிலச்சரிவில் சிக்கியவர்களை ரோப் கார் போன்ற கயிறு மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மீட்பு பணியில் கைகோர்த்துள்ள தமிழக அரசின் சிறப்பு குழுவை ஒருங்கிணைக்கும் IAS அதிகாரி சமீரன் கூறுகையில், இன்றைக்கி அதிகாலையில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 4 மீட்பு குழுவினர்கள், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸோட 4 மீட்பு குழுவினர்கள், 40 நபர்கள் உட்பட 4 குழு, அதே போல் TNSDRFோட ஒரு சிறப்பு குழு 20 பேர் போன்ற ஒரு சிறப்பு குழு இங்கே வந்து சேர்ந்துருந்தோம்னா அந்த குழுவை நீ காலையில் நாங்கள் டிப்ளாய் பண்ணி சூரல்மலை பகுதியில் அனுப்பியிருக்கோம். அங்கே உள்ள IG சேதுராமன் சார் தலைமையில் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கி எல்லா முகாம்களும் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே முண்டகை பகுதியை இணைக்கும் பாலம் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டதால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. இதனை அடுத்து சூரல்மலையில் இருந்து முண்டகை பகுதிக்கு 85 அடி நீள தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கையை ராணுவம் மேற்கொண்டுள்ளது. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடு சூரல்மலை பகுதியில் பதைபதைக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்.
இராணுவத்தில் தற்போது அந்த ஆற்றை கடப்பதற்கு தற்காலிக பாலம் அமைத்திருக்காங்க. அந்த பாலத்தின் வழியாக நாளை முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய உடல்கள் எடுத்து வரப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மதியத்திலிருந்து பெய்த மழையினால் மீட்பு பணியில் சிறிதளவு தொய்வு ஏற்பட்டுச்சு. முகாம்களை உறவினர்கள் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காணப்பட்டது. அவங்களுக்கு மருத்துவ முகாம், உணவுகள் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க. மேலும் முகாமில் கூட்டம் அதிகரிக்கும் போது அவர்களை பேருந்து வாயிலாக வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய பணிகளும் ஈடுபட்டிருக்காங்க. கேரளாவோட அரசு முழு தீவிரமாக இந்த வயநாட்டில் முகாமிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித், வயநாட்டிலிருந்து உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். நிலச்சரிவு குறித்து 5 நாட்களுக்கு முன்பே மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்த போதும் கேரள அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவி தமிழக அரசு வழங்கும் என உறுதியளித்தார். மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிலையிலிருந்து 5 கோடி ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கிறோம். மேலும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் இந்த பிரச்சினை குறித்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் அமர்ந்து பேசி தீர்வு காண DK சிவக்குமாருக்கு பிரதமர் அறிவுரை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவைத் தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டால் தேசிய அரசியலில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். கேரள வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிலச்சரிவு குறித்து மத்திய அரசு 5 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தும் கேரள அரசு மக்களை வெளியேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கேரளாவில் கனமழையும் நிலச்சரிவும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஜூலை 23ஆம் தேதியே மாநில அரசுக்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை வழங்கியது. இந்த எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகி இருக்காது. இருப்பினும் யார் மீதும் பழி போடுவதற்கான தருணம் இது அல்ல. கேரள அரசுக்கும் மக்களுக்கும் மத்திய அரசு துணை நிற்கும். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சிக்கலான இந்த நேரத்தில் வயநாடு மக்களுக்கு உதவ வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்டார். வயநாட்டில் நிகழ்ந்தது மிக பெரிய துயர சம்பவம். ராணுவம் அங்கு மிக சிறப்பான பணியை செய்து வருகிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த பிரச்சனைக்கு தொழில்நுட்ப ரீதியில் சிறந்த தீர்வுகளை காண வேண்டும். இதனிடையே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட ராகுல் காந்தி நாளை வயநாடு செல்கிறார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். மத்திய அரசின் எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகி இருக்காது என குறிப்பிட்ட அமித்ஷா, இருப்பினும் இது யார் மீதும் பழி போடுவதற்கான தருணம் அல்ல. அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேரள மாநில அரசு மற்றும் மக்களுடன் மத்திய அரசு உறுதியாக துணை நிற்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். மீட்பு பணிகள் குறித்து அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், நிலச்சரிவால் சேதமடைந்த பகுதிகளில் பல்வேறு குழுக்களைச் சேர்ந்த 1257 பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அமித்ஷாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பினராயி விஜயன், நிலச்சரிவு ஏற்பட்ட பின்னரே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சிவசபாபதி மற்றும் பிரசாத். வயநாடு நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மேப்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. முகாமில் தஞ்சமடைந்துள்ளவர்களுக்கு உணவு, உடை, மருத்துவ உதவி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதேபோல் மேப்பாடியில் ஹெலிகாப்டர் மூலம் 5 டன் அளவிற்கும் அதிகமான உணவு மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது.
மேப்பாடியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு குடிநீர், பிஸ்கட், தேநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதனிடையே மீட்கப்படும் உடல்கள் மேப்பாடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. உடல்களை வைக்க கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஃப்ரீசர் பாக்ஸ்கள் வந்தடைந்தன. மறுபுறம் சூரல் மலை, முண்டக்கை பகுதிகளில் வசித்த தங்களது உறவினர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் மேப்பாடி மருத்துவமனையில் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி பலர் கண்ணீருடன் பரிதவித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேரின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் பந்தலூரைச் சேர்ந்த இஸ்லாமிய பள்ளி ஆசிரியர் ஷிஹாப் என்பவரின் உடல் மன்னாத்தி வயல் பகுதியில் பாறை இடுக்கிலிருந்து இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகள் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் அமைச்சர்களுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இன்று ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலச்சரிவால் சேதமடைந்த பகுதிகளில் பல்வேறு குழுக்களை சேர்ந்த 1257 பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். കുടുങ്ങിക്കിടക്കുന്നവരെ രക്ഷപ്പെടുത്തി மீட்பு குழுவினர் செல்ல தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது கடலோர காவல் படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதால் கேரள தலைமைச் செயலகத்தில் உள்ள தேசிய கொடி இன்று அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.